ஓகே ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் இந்த கியூட்டோட கிளாஸை நாங்கள் எப்படி கன்சிக்யூட்டிவாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ நம்மளோடதுலேருந்து ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் காட் நாலேஜ், அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் எவ்வளோ பெரிய டஃப்பு நம்மக்கிட்ட இருந்ததுனால அது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வித் த ஹெல்ப் ஆஃப் டிகே சார். டிகே சார் வந்து நாட் அலோன் ஃபார் கியூட்டு, பட் டிஎன்ஏயுக்கு ஹவு மச் ஹீ இஸ் ஹெல்பிங். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது. கியூட் ஒரு சைடு அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா கூட டிகே சாரோட அப்டேட்டு டிஎன்ஏக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி கியூட் எக்ஸாமில் இந்த கவுன்சிலிங் ஃபேஸஸை கடந்து வர்றதுக்கு அவரோட வீடியோஸ், அவர்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங்ஸ் அதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் ஆக போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுமா? ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அக்ரி சூஸ் பண்ணனால நான் அப்படியே அக்ரி நோக்கி சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏகப்பட்ட யூடியூப் சேனல், யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். அப்ப எனக்கு எதுவுமே கிளியர் தாட்ஸ் கிடைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யார் மூலியமா எனக்கு நானே போனா இல்ல யார் மூலியம் கிடைச்சதான்னு தெரியல. எனக்கு அக்ரி திலீப் சாரோடைய யூடியூப் சேனல் கிடைச்சது, வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஓகே இந்த வீடியோஸ் கரெக்டா ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுக்குறாரு நம்பி தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமா தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த குரூப் இல்லைன்னா நிறைய எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அக்ரி காலேஜ்னா மெயின் காலேஜ் கோயம்புத்தூர், அது மாரி மதுரையில இருக்கு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும் ஜென்ரலா. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இத்தனை 7 காலேஜ் இருக்கு. ஸோ பிரைவேட் காலேஜ் இவ்வளவு காலேஜ் இருக்கு. ஸோ இந்த காலேஜுக்கு இவ்வளவு கட் ஆஃப் வேணும், இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுமே ஈச் அண்ட் எவ்ரி நானும் வீடியோஸ் பார்ப்பேன். என் அப்பா அந்த வீடியோஸ் பார்ப்பார். மோஸ்ட்லி எங்க அப்பா தான் பார்ப்பார். பார்த்து சொல்லுவார், வீடியோ வந்தாலே உடனே சார் வீடியோ போட்டிருக்காரு பாடா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி எங்க அப்பா அதிகமா சொல்லுவார். ஸோ அது போக நான் ஒவ்வொரு எக்ஸாம் சொன்னேன்ல உங்களுக்கு, சியூடி எப்படி அப்ளை பண்ண. ஸோ அப்ளை பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா நான் மேம்கிட்ட கேட்டேன் எப்படி அப்ளை பண்றது. சோ நான் சொன்னா இப்படி பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சார் கால் பண்ணி இந்த காலேஜ் போலாமா வேண்டாமான்னு கேட்டேன். சோ அது போக இது மட்டும் இல்லாம சார் நிறைய பண்றாரு. சோ எப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டா போறவங்களுக்கு சார் ஹெல்ப் பண்றாரு டிஎன்யூல. சோ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களே ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போய் தப்பா பண்றதுக்கும் ஒரு ஹெல்ப் மூலியமா நீங்க போலாம். சோ சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு இப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டா அது போக கவுன்சிலிங்க்கு சோ எல்லாமே அவரே ஃபுல்லா பண்ணி தராருங்க. சோ இப்போ ஆன்லைன் கோர்ஸ் கூட பாருங்க, நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். இப்போ நீட்டுக்கு ஜேஇக்கு ஏகப்பட்ட கோர்ஸ், கேட் நேட் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் நடக்குது. ஆனா அக்ரிக்குன்னு தமிழ்நாட்டுல நான் 2024 பேட்ச்ல நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணது. இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ அக்ரிக்குன்னு தனியா கோர்ஸ் நடந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சு இந்த மாதிரி போகுது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் பார்த்தது கிடையாதுங்க. ஸோ நல்லா ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, நல்லா ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது போக உங்களுக்கு அப்ளிகேஷன் கோர்ஸ் டவுட் இருந்தா கூட சார்ட்ட கால் பண்ணி கேளுங்க. சார்ட்ட நம்பர் வாங்கிக்கங்க. ஸோ அந்த நம்பர்ல எல்லாம் மேம் நம்பர் வாங்கிக்கங்க. ஸோ எப்போ டவுட்ஸ் எப்போனா கால் பண்ணி கேளுங்க. ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்டு பண்ணுங்க, ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் கோட்டால போக விருப்பப்படுறவங்க சார்ட்ட கேளுங்க, அவர் சொல்லி தருவாரு. சோ சாரோட வீடியோஸ் ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன். சோ அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் அடுத்த ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு எது யார் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் தமிழ்நாட்டுல போட்டீங்கன்னா சாரோட பேர் ஃபர்ஸ்ட்ல வரும். சோ டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் தான் ஃபர்ஸ்ட்ல ஒரு யூடியூப் சேனல்ல நேம் வரும். நீங்க வேணா டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன நம்ப முடியலன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சோ என்ன போடலாம், தமிழ்நாடு கவுன்சிலிங் அக்ரிகல்ச்சர் ஹூ இஸ் தி பெஸ்ட் ஃபார் கவுன்சிலிங் கொடுத்தீங்கனாலே சாரோட பேர், அது யூடியூப் சேனலோட பேர் ஃபர்ஸ்டா வருங்க. சோ அந்த மாதிரி மூவ் ஆகும் நம்ம சாரோடது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அக்ரி திலீப் சாருக்கு அப்புறம் வேற எந்த யூடியூப் சேனல் அக்ரியை ப்ரோமோட் பண்ணி பாத்துட்டீங்களா? சோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. சோ நிறைய பேர் இருக்காங்க. மொத்தமா இன்ஜினியரிங் நீட் எல்லாமே ப்ரோமோட் பண்ணுவாங்க. அக்ரிக்கா சார் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. சோ இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கூட சரி ஓகே. சோ இப்போ சார் கூட கனெக்ட், ஓகே சார் கூட மேம் கூட கனெக்ட்ல இருங்க. சோ டவுட் எப்ப இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. சோ நல்ல ஒரு ஃபீல் இருக்கீங்க. சோ இப்போ அதை விட்டுட்டு கடைசியில் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அப்பயே படிச்சிருக்கலாம்னு ஃபீல் பண்ணாதீங்க. சோ இது ஏன் நான் சொல்றேன்னா நான் பண்ணிருக்கேன். சோ சாரோட கிளாஸ்ல இல்ல 12th படிக்கும்போது நிறைய அதாவது நான் படிக்கிற பையன்லாம் கிடையாது ஜென்ரலா. நான் வந்து விளையாட்டு ஜனம் ஜாஸ்தி தான். சுத்திட்டே ஊர் சுத்துவேன், நிறைய பண்ணுவேன், பேசுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுல நான் வந்து கிளாஸ் சரியா கவனிக்க மாட்டேன். அந்த மாதிரி கடைசியா ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு. சோ அந்த மாதிரி வந்து நீங்க இந்த அதாவது வீட்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு நாளைக்கு 2 to 3 hours தான் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்ல ஜென்ரலா ஒரு நாளைக்கு 2 hours தான் இருந்துச்சு கிளாஸ். சோ உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. சோ இருக்கிற கிளாஸ் ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இல்ல கோச்சிங் கிளாஸ் நீங்க போனா கூட உங்களுக்கு கையில 50,000 60,000 வாங்குவாங்க. சோ இங்க உங்ககிட்ட அவ்வளோக்கா வாங்க மாட்டாங்க. சோ எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 5,000 தான் வாங்கின மாதிரி ஞாபகம். சோ இப்போ உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியல. சோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீல்டு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டு மேல போங்க, அவ்வளவுதான். சோ அதே மாதிரி அக்ரில போய் பிளேஸ்மெண்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஓன் ஐடியாஸ் உங்களுடைய டெவலப் பண்ணுங்க. அதுல நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஃபெயில் ஆனீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை மாத்தி பண்ணுங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். வேற ஏதாவது சொல்லுங்க? தேங்க்யூ ஸோ மச்.